வியூவர்ஸ், நாங்களோட லக்ஷ்மி. நீங்கள் பார்த்துருக்கிறது 0% ரொம்பவே ஸ்பெஷலாக ஒரு டிஆர்பியும் எடுத்திருக்காங்க, சாதனையும் புரிஞ்சிருக்காங்க. அர்பன் அண்ட் ரூரல்லையும் சரி. அது மட்டும் இல்லை 500 எபிசோட் ஸ்பெஷல், ரொம்ப நாள் கழிச்சு கம்பேக். ஓகே, 7.68 அப்படின்னு டாப் 5ல் நுழைஞ்சிருக்காங்க. இது ஆல்ரெடி நான் 0. லக்ஷ்மியில் பேசியிருந்தேன். அதே மாதிரியே 9.1 அப்படின்ட்டு அர்பன்லேயும் நம்பர் 1ல் இருக்காங்க. டாப் 5ல் அப்படிங்கிறது ஓவராலாக எல்லா சேனல்லையும், ஆனால் அர்பன் அண்ட் ரூரல்லையும் சேனல் வைஸ் ஃபர்ஸ்ட் பொசிஷன். 500 எபிசோட் நிச்சயமாக ஸ்பெஷலான ஒரு விஷயம் இன்னைக்கு எபிசோட் இருந்தது. ரொம்ப நேரம் சாப்பாடு பரிமாறிட்டே இருந்தாங்க அரசி. அச்சோ, அந்த சாம்பார் எடுத்து ஊற்றுமா, முடிஞ்சு போச்சு கதை அப்படின்னு நினச்சிட்டு தான் இருந்தேன். அவர் ஊற்றுன்னு ஓவராக குமார் பண்ணிட்டு இருக்க எடுத்து ஊற்றிட்டாங்க. ஆனால் அந்த ஒரு காட்டில் ஒரு பகுதியில் விட்டாங்களா, அது கொஞ்சம் நான் ட்விஸ்ட்டாக எதிர்பார்த்தா ரொம்ப சாதாரணமாக அவங்க பாட்டுக்கு வந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் ஒரு பயங்கர பரபரப்பாக அன்றைக்கி நைட் அடுத்த நாள் என்னாகுமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பரபரப்பு இருந்தது இல்லையா? சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க ரொம்ப சூப்பராக அரசி நல்லா கையாளுறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சிமிலர் டைமில் அங்கே தங்கம்மையில் அவங்க அம்மா வீட்டில் இறக்கி விட்டுட்டு இங்கே வேறு கதையை வீட்டில் சொல்லி வச்சுருக்காரு நம்ம சரவணன். இது ஒரு பக்கம். ஸோ இந்த இடத்துல அப்பாவுக்கு இன்றைக்கி வந்த கோவத்தில் வண்டியை தள்ளி விட்டுட்டு சரியான கோவம். நான் இன்றைக்கி தான் எல்லா எபிசோடும் சேர்த்து பார்த்தேன், அதனால் இன்றைக்கினே எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ வந்த கோவத்தில் வண்டியை தள்ளி விட்டுட்டார். அதுவே குமாருக்கு சரியான அரைஞ்ச மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருந்தாங்க. ஓவராலாக பார்க்கும்போது செம்ம சூப்பரான எபிசோட், அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அவங்களுடைய பயணம் இருந்துச்சு. 500 எபிசோட். PS2 உண்மையுமே சொல்லணும்னா PS1க்கு அப்புறம் ஒரு சீரியல் 2 செகண்ட் சீசனில் சக்ஸஸ் பண்ணது அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு PS2 தான். ஏன்னா இந்த செகண்ட் சீசன் அவ்வளோ சக்ஸஸ் பண்ணாமல் ஒரு தடுமாற்றம் இருந்திருக்கு நிறைய சீரியல்ஸ். அந்த மாதிரி இருக்கிற வரிசையில் இல்லை சக்ஸஸ் தான் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அது மட்டும் இல்லை, முன்னாடி இருக்க சீசனை கம்பேர் பண்ணும்போது இந்த சீசன் சூப்பராக அப்படின்னா சூப்பர் தான். அதோட அப்படியே மெயின்டைன் ஆகுறாங்க அப்படிங்கிறது, அதோட தொடர்ச்சியாகவே நம்ம ஃபீல் பண்ணோம்னா நல்லா போயிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். இந்த சீரியலில் ரொம்ப பெரிய ப்ளஸ் கோமதி அவங்க தான் எனக்கு ஃபஸ்ட்டு பெரிய ப்ளஸ்ஸாக தெரிஞ்சது. அஃப்கோர்ஸ் எல்லாருமே ஈக்குவல் தான், அதில் எந்த ஒரு இதுவும் இல்லை. ஆனால் முன்னாடி சீரியலில் முல்லை கொஞ்சம் லீட் பண்ணாங்களே, அது மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. இங்கே எல்லாருமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸோடு ப்ளே பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. சித்துவுக்கும் இங்கே இந்த சீரியலுக்கும் அந்த ஒரு சின்ன வித்தியாசம் எனக்கு தெரிஞ்சது. பட் கதிர்ராஜையும் ஓரளவுக்கு அந்த டான்ஸ் ஷோ அது மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களும் லீட் பண்ணியிருக்காங்க, சந்தேகம் இல்லை. அது மட்டும் இல்லை, இந்த சீரியலில் அரசி ரோல் ரொம்ப ஸ்பெஷல். உங்களுக்கு தங்கச்சி கேரக்டர் தான் அப்படிங்கும்போது சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவங்க தங்கச்சி கேரக்டர் தாங்க, ஆனால் சீரியலில் உங்களோட கதை ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸும் இருந்துச்சு. ஸோ அரசி இப்போ சீரியலோட ஒரு மிகப்பெரிய பில்லராக இருக்காங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ப்ளே பண்ணுறாங்க அந்த ரோலை. குமாருக்கும் நிறைய டஃப் கொடுக்குறாங்க. அதே மாதிரி பிரதர்ஸோட பாண்டிங்கும் இருக்குது, அப்பாவுடைய பாசமும் இருக்குது. ஓவராலாக அந்த சீரியல் இப்போ இன்னொரு கதையை நோக்கி இருக்குது. பொதுவாக ஒரு சீரியல் ஒரு 500 எபிசோடெலாம் கடந்துச்சுன்னா பெருசாக கதை இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டரே சொல்லுவாங்க, என்ன கதையை நான் திரும்ப எழுதுறது. ஆனால் இங்கே என்ன எவ்வளோ கதை இருக்குன்னு நமக்கே தெரியும் இல்லையா? ஸோ அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அரசிக்கே கல்யாணத்தை பற்றி தெரிகிறது, பட் அந்த நிறைய அதை பற்றி பேசலாம். ஸோ அது மாதிரி நிறைய விஷயங்கள் அதுக்குள்ளேயே புதஞ்சிருக்கு. அதே மாதிரி தங்கமயிலை பற்றி, அதுக்கப்புறம் ராஜியோட ஒர்க் பற்றி, அந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. ஏன் அங்கே செந்திலுக்கும் கூட ஜாப் பற்றி பேசியிருக்காங்க. இது மாதிரி எக்கச்சக்கமான ப்ளஸ் அண்ட் மைனஸ்ன்னு அப்படின்னு சீரியலோட அப்கமிங் ட்ராக்கும் இருக்குது. அப்படிங்கிறதுல எந்த ஒரு இதுவும் இல்லை. அதனால் இந்த சீரியல் 2000 எபிசோட் போகிற அளவுக்கு கதை இருக்குது. அது உண்மையான விஷயம். கண்டிப்பாக 1500 கொண்டுட்டு போவாங்க. எனிவேஸ் 500 எபிசோட் ரொம்ப அழகாக அவங்க செலிப்ரேட் பண்ணி பர்சனலாக நிரோஷா மேம் இவங்க கூட செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, டீமாவும் ஒரு அழகான பிக்லாம் கொடுத்துருந்தாங்க. கண்டிப்பாக அவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு கேக் கட் பண்ணி கொண்டாடிப்பாங்க. 500 எபிசோடுக்கு எங்களுக்கு பயங்கர என்டர்டைன்மெண்ட் கொடுத்த கண்டிப்பாக PS2க்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அவங்களுடைய கருத்துக்கள் விஷயத்தோட ஸ்டேடியம். இதுக்கு மேலே அந்த டிஆர்பிலையும் நம்பர் 1 பொசிஷன் கொடுத்துருக்காங்க. பொதுவாக டிஆர்பியில் நம்பர் 1 வந்தால் ஒரு கேக் கட் பண்ணி கொண்டாடுவாங்க. அது மாதிரி கொண்டாடுற மாதிரி தெரிலன்னு நினைக்கிறேன். நான் கவனிக்காம விட்டுட்டுனா நீங்களும் கமெண்டில் சொல்லுங்கள். இருந்தாலும் அதுக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள். தொடர்ந்து மெயின்டைன் பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இப்போது அப்கமிங் ட்ராக் நல்லா போயிட்டுருக்கு. எனிவேஸ் உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியம்.